ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பி போறாங்க. வண்டியில போயிட்டே இருக்கிறபோது சேரன் இருந்துட்டு, "நீயும் சோழனும் ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்துட மாட்டீங்களான்னு சொல்லி நாங்க வேண்டாத கோயில் இல்ல. ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து நீயாவது இல்ல சோழனாவது டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ரொம்ப நிம்மதியா இருந்திருக்கும். ஆனா இப்ப 2 பேருமே டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க. இப்ப டிவோர்ஸ் கிடைச்சிருமோன்னு ரொம்ப பயமா இருக்குமா? ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து 2 பேர் மனசு மாறி ஒன்று சேர்ந்துட மாட்டீங்களான்னு நினப்பு ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கிற போது வண்டியில் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து விழுந்ததுனால கையில் பலமாக அடிபட்டுருது. அதுக்கடுத்து தான் வீட்டுக்கு வந்து சரி ஆயில்மெண்ட்டாச்சு போடலான்னு சொல்லிட்டு ஆயில்மெண்ட் போடுறதுக்காக கையை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஃபுல்லாக அடியாயிருக்கு. அதை வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எப்படிம்மா இதாச்சு? வண்டியில் போகும்போது கீழே விழுந்துட்டேனே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயோ, இவ்வளோ பெரிய காயமாக இருக்குது. இது எங்கே நீங்கள் வந்த போதே சொல்லலை? வாங்க உடனடியாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு சோழன் ரொம்பவே பதறி அடிச்சுக்கிட்டு கூப்பிடுறாங்க. பரவாயில்ல, ஆயில்மெண்ட் இருக்குல்ல, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் சோழன் சொன்ன வார்த்தையே நிலா வந்து யோசிச்சு பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, சோழனை தான் புருஷனை ஏற்றுக்க போகிறாங்களா இல்லையன்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.